10ஆம் தேதி பராசக்தி வந்திருக்கு, 11ஆம் தேதி நான் கிளம்பி நான் போறேன், 12ஆம் தேதி சொல்றாங்க. இப்போ வரையும் நான் பார்க்கல சார். நான் பார்க்க மாட்டேன் சார். எனக்கு இந்த பொங்கலுக்கு எந்த படத்தையும் பார்க்குற மூடே இல்லைன்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஆடியன்ஸை நம்ம இழந்திருக்கோம். அப்ராட்லேயே அப்படின்னா இந்தியாவில் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு நிறைய ட்வீட் அப்போ இனிமே நான் தேட்டர் பக்கம் வரமாட்டேன், ஜனநாயகம் வர வரையும் தேட்டர் பக்கம் வரமாட்டேன்னு பல பேர் வந்து எனக்கு ட்வீட்ல போட்டிருந்தாங்க. அப்போ என்ன, அது வெளிப்பாடு தானே, ஒரு குமரனுடைய வெளிப்பாடு தானே. அதனாலதான் தமிழ் சினிமா பாதிக்கப்பட்டது. அதுல இருந்து வெளியில வந்தது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டில கொஞ்சம் வெளில வந்தாங்க. அது பிறகு தாய்க்கிழவி இதெல்லாம் வந்து ஓரளவு மக்கள் அது பிறகு கொண்டு வந்துருச்சு. இப்போ யூத்து, தாய்க்கிழவி, அவர் வந்த படமெல்லாம் பாத்தீங்கன்னா வித் லவ் இதெல்லாம் கொஞ்சம் ஆடியன்ஸை உள்ள கொண்டு வந்திருக்கு. இன்னும் பல லட்சக்கணக்கான பேர் திரையரங்குக்கு வரணும். அது இனிமேதான் வரணும். பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, அது வருவாங்க எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா. இப்போ பராசக்தி ஆக்சுவல் வசூல் எவ்வளவு சார் வந்திருக்கும்? இல்ல, பராசக்தி கிட்டத்தட்ட 100 கோடி அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க. 100 கோடி பண்ணுச்சு. ஆனா அந்த படம் வந்து அதுக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு 200 crore பண்ண வேண்டிய படம். அந்த ஸ்டார் காஸ்ட்டுக்கு, அந்த மேக்கிங்க்கு, அந்த அது ஆழமான ஒரு முயற்சி. அது அதாவது ஒரு டீட்டெயில்டான ஒரு உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து ஒரு 200 crore 300 crore பண்ண வேண்டிய படம் ஒரு 100 கோடி தான் பண்ணுச்சுன்றது ஒரே காரணம் வந்து அந்த நேரத்தில் இருந்த ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனாக தான் நான் பார்க்குறேன்.